வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது சில்க் காட்டன் saree. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் நம்ம எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சாரியை பார்க்கலாம். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு 1/4 மீட்டர் டிஷ்யூ கிளாத் தேவையானது. இப்போது சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. கீழே அகலமான பார்டர் இருக்குது, இன்னொரு சைடு குறுகலான பார்டர் இருக்குது. இப்போ இதோட ப்ளவுஸ் கிளாத்தும் சாரீ டிசைன்லேயே இருக்குது. இது முந்தான பகுதி. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இதில் ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸை அந்த மாதிரி 2ஆக மடிக்கலாம். பேப்பர் கேன்வாஸு கிளாத்தோட உயரத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உயரம் கம்மியாக எடுத்துருக்குறேன். இப்போ ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலேருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச் வரும். அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ நம்ம நெக்குக்காக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு கீழே 1.5 இன்ச்சில் அடையாளப்படுத்தலாம். அதுக்கப்புறம் கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கீழே இந்த சைடில் மடிப்பு பாகத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஷோல்டர் பகுதியிலேருந்து உள்பக்கம் 1/4 இன்ச்சில் அந்த லைன் வர மாதிரி நெக்கோட லைன், வெளிப்பக்கம் 1/2 இன்ச் வந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த பகுதியில் வந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் வளைவாக வரைஞ்சி விட்டுருக்குறேன். வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்திட்டு வெளிப்பக்கம் அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து அந்த கேன்வாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்கும். கீழே கொஞ்சம் கட்டாகிருக்கு. மேலே நெக்கோட பகுதி 1.5 இன்ச்சுக்கு கீழே தள்ளி அந்த மாதிரி இருக்குது. சென்டரில் அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். இப்போ அந்த 1.5 இன்ச்சு வந்து அதில் ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நெக்குக்கு கீழே 1.5 இன்ச்சுக்கு சேர்ந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே எடுத்துருக்குறோம். இப்போ இந்த கேன்வாஸோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இந்த சைட்லேருந்து அப்படியே ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கு வெளிப்பக்கமும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. 2 சைடும் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் இது மெயின் கிளாத், அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கும்போது கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. இதில் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடில் கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். அடிப்பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்தை நல்லா வெளிப்பக்கம் இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ இடுப்பு பகுதியில் அந்த கேன்வாஸ் ஒரு வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி அதில் அயன் பண்ணியிருக்கிறோம். அது லாஸ்ட்டில் இடுப்பு மடிப்பு பாகம்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தைக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து உள்பக்கம் இருக்கிறது தெரியுது. இப்போ இது ஆம்ஹோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த லைனிங் கிளாத்து, அது அந்த வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடில் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத்தை 2 பக்கமும் மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சாச்சு. இதை மெயின் கிளாத் பக்கமாக வைக்கலாம். மெயின் கிளாத் பக்கமாக கரெக்டாக இந்த பகுதியில் வச்சுட்டு அப்படியே திருப்பி எடுங்க. திருப்பி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத் பக்கமாக பார்க்கும்போது கேன்வாஸ் உள் பக்கம் உள்ள லைன் தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் தைச்சி விட்டுறலாம். கேன்வாஸுக்கு உள் பக்கமாக தைக்கிறேன். உள் பக்கமாக தைச்சிட்டு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைட்லலாம் கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த சைட்லேயும் வி ஷேப்பில் கட் ஆகிடுச்சு. இதில் ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் இடுப்பு மடிப்பு பாத்துக்கு லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். இந்த சைடில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு
இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்குறேன். 2 பக்கமும் அடிப்பக்கமாக மடித்து விட்டாச்சு. இப்போ இது 4 இன்ச்சில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே முக்கோண ஷேப்பில் தச்சு விட்டுறலாம். 2ஆக மடிக்கிறேன். அதை இன்னும் 2ஆக மடிக்கும்போது முக்கோண ஷேப்பில் வரும். எல்லா பீஸையும் தனித்தனியாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு 4 பீஸ் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். 4 பீஸ் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியும் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இதை இடுப்பு பகுதியில் கீழே வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். அடுத்ததாக ஒரு 4 பீஸ் இருக்குது. அந்த 4 பீஸை அடுத்தடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒவ்வொரு பீஸாக வச்சும் இந்த மாதிரியும் ஜாயிண்ட் ஆக்கலாம். இதில் 4 பீஸ் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதை நெக்கு பகுதிக்கு மேலே 1.5 இன்ச்சு நம்ம விட்டு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒன்றரை இன்ச்சு அப்படின்னா 2 இன்ச் அளவுலாம் மேலே இருக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்பக்கம் கட் பண்ணிடுங்க. இது நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன். 3/4 இன்ச் அகலம்லாம் இருந்தாலும் போதும். சின்னதாக நமக்கு மடித்து தைக்கணும். ரொம்ப சின்னதாக மடித்து தைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி தைச்சிட்டு அதை இன்னும் 2ஆக மடித்து தைச்சிருங்க. மடித்து தைக்கும்போது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இது எல்லாமே 2 இன்ச்சு நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். எல்லா பீஸுமே கட் பண்ணி முடித்தாச்சு. இது சின்ன பீஸ் கோல்டு கலர் கிளாத்தில் 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையுமே முக்கோண ஷேப்பில் மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ இந்த சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள், இது அப்படியே இப்படி 2ஆக மடிக்கலாம். கொஞ்சம் கிராஸில் கீழே கிராஸில் வர்ற மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம முக்கோண பீஸ் நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி மடித்து விட்டுருங்க. அது உள் பக்கமாக போகும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சு எல்லா பீஸையுமே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. இந்த முடிகிற பகுதியை கொஞ்சம் கிராஸில் வர்ற மாதிரி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த முக்கோண பீஸுக்கு மேலே இந்த கார்னர் பகுதியில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லா பீஸையும் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. அந்த நூல் இலைகள்லாம் ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இதை மேலே நம்ம ஷோல்டர் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்செல்லாம் கிளாத்தை விட்டுட்டு இந்த பீஸ் வைக்கலாம். இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுருங்க. இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு சைடு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சிட்டேன். இப்போ இதில் லேஸ் வச்சு அந்த நூல் இலைகளெல்லாம் இந்த தையல் லைனை மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் ப்ளவுஸ் கிளாத்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஃபஸ்ட்டில் வெளிப்பக்கமாக இந்த லேஸில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ கீழே வரும்போது இந்த பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. அந்த திருப்பி விடுறதுக்கு முன்னாடி அதில் டாட் எல்லாமே பிடிச்சிட்டு அந்த லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. லேஸ் தைச்சதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் முன்னும் பின்னுமாக வரும். அதனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் அந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அந்த லேஸ் வச்சு இடுப்பு பகுதியிலையும் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ லேஸில் 2 பக்கத்துலேயும் தையல் தைச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போது பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த முக்கோண பீஸ் இருக்குது பாருங்கள், முதுகு பாகத்தில் அந்த பகுதியில் ஒரு சின்னதாக ரவுண்டு ஷேப்பில் ஒரு பேட்ஜ் வச்சு கை நல்லா தைச்சி முடிச்சிருக்கிறேன். இது ரொம்ப குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி உள்ள மாடல் தான். ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி உள்ள மாடல் இது உருவாக்கியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.